எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த மேடையில் நிற்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சார் சொன்ன மாதிரி உண்மையாகவே என்னோடய பேக் போனே என்னோடய ஹஸ்பண்ட் தான். எல்லாருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் பெண்கள் 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 பின்னாடி ஓடுறோம் இல்லையா? கண்டிப்பாக இல்லை. என்னோட வாழ்க்கையில் ஒரு இன்ப சொரூபம் அப்படின்னு சொல்லணும்ல, அந்த மாதிரி இருக்கிற ஆண்களை பற்றி மட்டும் நான் இப்போ பேசுகிறேன். முதல்ல இருந்து சொல்லணும்னா எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக எல்லா அப்பாவுக்கும் பெண் பிள்ளைகள் அப்படின்னா பெரிய ஒரு இதுதான். எல்லாருக்கும் இங்கே தெரியும், நம்மளும் இருந்துட்டு வந்திருப்போம். அதே மாதிரி தான் என்னோட அப்பாவுக்கும். நான்னா அவ்வளோ ஒரு இது கடவுள் என்னவோ தெரியல, 8th என்னோட அப்பா பறிச்சுக்கிட்டாரு. அது ஒரு பெரிய ட்ராபேக் எனக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட 2வது அப்பாவாக நான் என்னோட அண்ணனை பார்க்குறேன். இந்த இடத்துல எனக்கு அண்ணான்னு சொல்லும் போதே அழுக வருது. கண்டிப்பாக நான் என்னோட அண்ணாவை பார்க்குறேன். இந்த மேடை எனக்கு உண்மையாகவே ஒரு வரப்பிரசாதம், ஒரு கோயில் எனக்கு. இந்த இடத்துல நான் நின்று பேசணும் அப்படின்ட்டு நிறைய நாட்கள் நினச்சிருக்கேன். இந்த செகண்ட் ரோ என்னோட எப்போவுமே நம்ம உள்ளே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் ஷூ போட்டு வருவாங்க. பட் ஆனால் அப்படி பண்ணவே கூடாது. எப்போவுமே நான் தான் சொல்கிறேனே, ஒரு கோயில் மாதிரி தான் இந்த இடத்த நினைப்பேன். நம்ம ஒழுக்கமாக இருக்கணும், ஒழுக்கம் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அந்த ஒழுக்கம் கண்டிப்பாக வேணுங்க. ஒவ்வொரு பொண்ணுக்கும் கண்டிப்பாக வேணும். அந்த ஒழுக்கம் எங்கே போனாலும் சின்ன சின்ன விஷயங்களும் நம்ம ஒழுக்கமாக இருந்தோம்னா நீங்கள் எவ்வளோ பெரிய வாழ்க்கையில் உயரத்துக்கு வேணாலும் போகலாம். இதில் அப்பா இறந்துட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட 2வது அப்பாவா என்னோட அண்ணனை தான் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். இன்றைக்குமே அண்ணா ஒரு டீ கடை தான் வச்சுருக்காங்க. முடிஞ்சு இல்லைனாலும் ரன் பண்ணுறாங்க. அதையும் மீறி கண்டிப்பாக நான் அண்ணாவுக்கு ஒரு பேக் போனால், கண்டிப்பாக எப்படி எனக்கு ஒரு பேக் போனால் அவர் இருந்தாரோ அந்த மாதிரி நான் இருப்பேன். நான் படிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சொந்தங்கள் எல்லாம் நம்ம கண்டிப்பாக தூரமாகவே வச்சிடணுங்க. ஒரு சில சொந்தங்கள் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையில் எப்போவுமே கூட வரும். அந்த சொந்தங்களை மட்டும் இறுக்கி பிடிச்சிக்கோங்க, எப்போவுமே விடவே விடாதீங்க. அந்த நம்மளை அவாய்ட் பண்ணுறாங்க பார்த்துங்களா, நம்மளை வரவே கூடாதுன்னு மட்டும் திட்டுறாங்க பாருங்க, அவங்களெல்லாம் என்ன பண்ணுங்க, விட்டுட்டு வந்துட்டே இருங்க. அவங்களாம் நமக்கு கள்ளிச்செடி மாதிரி. எப்போ இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணும், நம்மளை குத்திட்டே இருக்கும். நம்மளை எப்போவாவது ஒரு வகையில் நம்மளை கொன்னுடும். அந்த மாதிரி உறவுகளை தூரம் வச்சுருங்க. நம்ம எவ்வளோ பண்ணாலும் தான் சொல்லுவாங்க. சரி, ஓகே, அதெல்லாம் வேண்டாம். அண்ணா அடுத்தது அண்ணா ஏறாத இது கிடையாது. ஒவ்வொரு வங்கிக்கும் ஒவ்வொரு பேங்க்குக்கும் போயிட்டு பேங்க் லோனுக்காக அண்ணா நான் நர்சிங் படிக்கணுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 100 முறையாவது போயிருப்பாங்க. அதாவது எப்பவுமே எல்லா துறைகள் எல்லா இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னாக்க கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் இருந்தால் தான் முன்னாடி போக முடியும். அந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டுமே எனக்கு கிடையாது. அண்ணா போயிட்டு 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 அதுக்கப்புறம் பேங்க் லோன் கிடச்சி தான் நான் நர்சிங் முடித்தார் 2009. அதுக்கப்புறம் 2009 to 2013 பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் 108 ஆம்புலன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் பணிபுரிஞ்சேன். அவ்வளோதான்டா, இதுதான் நான் உண்மையாக பார்த்தீங்கன்னா அது இப்போ கூட யாராவது இருந்தீங்கன்னா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கனிமொழி மேடமா ஓகே செம்ம அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நான் ஒர்க் பண்ணேன். எதில் இருந்தாலும் நம்ம 100% முழுமையாக இருக்கணுன்றது மட்டும் நான் எப்போவுமே இதாக இருப்பேன். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு இதுலேருந்து வந்த ஃபேமிலின்றதுனால அப்படி இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் எங்கள் மாமா 3rd இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் 3வது என்னோட மாமாவை நான் சொல்வேன். என்னோட மாமா அக்கா வீட்டுக்காரு அவர் பார்த்தீங்கன்னா இல்லை பிள்ளை கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணும்போது இல்லை அவள் என்ன பண்ணுறாளோ அதுபடி நடக்கட்டும், படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண அவருக்கும் இந்த நாளில் நான் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்க 4வதாக எங்கெங்கேயோ போயிட்டு எப்படியோ நான் ஒரு இடத்துல நிற்போம் இல்லைங்களா, அந்த இடத்துல தான் எனக்கு தெய்வமாக வந்தவர் தான் என்னோட வீட்டுக்காரரு. தெய்வன்றதை விட அதையும் மீறி ஒருபடி மேலேன்னு தான் நான் அவரை சொல்லுவேன். என்னால் முடியாது, நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் உன்னால் முடியும், இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் கற்றுக்கோ அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணி என்னை இந்த கோயிலுக்கு அனுப்பிவிட்டது அவர் தான். எப்படி சூஸ் பண்ணனே தெரியாதுங்க உண்மையாகவேங்க. அந்த ஃபீல்டு நான் டிஎன்பிசி சூஸ் பண்ணணுன்றதே பெரிய விஷயம். நான் டெட்டுக்காக தான் ஜாயின் பண்ணேன் 2019. ஜாயின் பண்ணும்போது அந்த வருஷம் குரூப் 4 எழுதினேன். ஃபஸ்ட்டு 162 கொஷின் போட்டேன், எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஒவ்வொருத்தரும் நான் எப்படி இப்போது நான் என்னோடய ஃபேமிலியிலேருந்து சொன்னேன் இல்லையா, அதுக்கு அடுத்து நான் 5வது நான் சொல்கிறது பூபதி சாரை சொல்வேன். அவரும் எனக்கு ஒரு
தரிசனம் தான் சொல்லுவேன். அவர் வருவார். கரெக்டாக எங்கே போயிட்டு வந்தாலும் கரெக்டாக வந்து அந்த டேபிள் கிட்ட நிற்பார். கனிமொழி எவ்வளோமா 96 வந்துருமா அப்படின்னு கேட்பாரு. ஒவ்வொரு தேர்வுக்கும் என்ன ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அவரோட மோட்டிவேஷன் எங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். நாங்கள் 3 பேர் வருவோம், அந்த ரோவில் உட்காருவோம். யார் கேட்குறாரோ இல்லையோ வந்துட்டு நேராக நின்று எங்களை கேட்பாரு. அப்போ ஒவ்வொரு ஆளும் என்னை நம்பி வந்து என் மேலே நம்பிக்கை வச்ச இருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழையாவை சொல்லணும். தமிழையான்னு சொல்லக்கூடாது, சரவணன் சார் ஆள் இன்னால் தான் சொல்லணும். இந்த பக்கம் ஃபிசிக்ஸ் எடுப்பார், இந்த பக்கம் மேக்ஸ் எடுப்பார், இந்த பக்கம் தமிழும் எடுப்பார். நான் வந்து எக்ஸாமுக்கு போகிற முன்னாடி நாள் வரைக்கும் கூட சார்கிட்ட வந்து சார் இது வருமா, சார் பிரித்து எழுதுல இப்படி வருமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பேன். சார் வந்து எங்களுக்கு வந்து என்ன பண்ணுவார்னா, நான் எக்ஸாம் போகிறேன் அதெல்லாம் கிடையாது, நாளைக்கு எக்ஸாமா இன்றைக்கி தூங்குமா அப்படிலாம் கிடையாது. ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ணுவார், அவர் வந்து எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இன்றைக்கி பார்க்கல அப்படின்னாலும் ஒரு முறை நம்ம கால் எடுக்கலனாலும் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நமக்கு வந்து இது பண்ணுவார். அதே மாதிரி சொல்லவே தேவையில்ல, நம்ம ஹிஸ்ட்ரி சார் வந்து என்னோட வெல்விஷர்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக அந்தளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஒரு பேக் போன். 2022 வந்து நான் 165 கொஷின் போட்டு நாளைக்கு கவுன்சிலிங் இன்றைக்கி ஈவினிங்லாம் ரெடி ஆகிட்டு நிற்கும் போது எப்படி நம்ம வந்து வெளியே நிற்கவுன்ற அதோட வழி வந்து உணரவே முடியாதுங்க. கண்டிப்பாக அந்த தோல்வி அந்த தருணத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரால தான் அதை ஃபீல் பண்ண முடியும். மற்றவங்க சொல்லுவாங்க அது ஆஹா ஓகே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழிகள் தெரியும். அதுக்கப்புறம் 2022 அது அப்போது 165 கொஷின் போட்டுட்டு நாளைக்கு கவுன்சிலிங் இன்றைக்கி வந்து நான் காரெல்லாம் ரெடி பண்ணி போகலாம் அப்படிங்கும்போது மெசேஜ் ஈவினிங் வருது வேண்டான்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எல்லாம் உங்களோட கோட்டாலெல்லாம் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அப்போவும் வந்து அதையும் மீறி திரும்ப எனக்குள்ள மோட்டிவேஷனை நானே தேடிப்பேன். இன்னொருத்தவங்கிட்டலாம் போக மாட்டேன். 2 நாள் அப்படியே இருப்பேன், 3ஆவது நாள் அழுகுவேன், எனக்குள்ளேயே அழுகுவேன். அடுத்த நாள் என்ன பண்ணுவேன் அப்படின்னா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணிடுவேன். திரும்ப 2020 நான் வந்துட்டு 22 வந்தேன். 24 வந்து நான் வந்து இங்கே வராமல் போயிட்டேன். ஏன் அப்படின்னா என்னை நம்பினவங்களுக்கு வந்து நான் வந்து ரிசல்ட் கொடுக்கலையே அப்படிங்கிற ஆழ்ந்த இது எனக்குள்ளே ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அதனால் நான் 2024 வந்திருந்தா கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணியிருப்பேனோ என்னமோ. ஆனால் அதுக்கான தருணத்தை கடவுள் எனக்கு ஏற்படுத்தி கொடுக்கல. 2026 திரும்பவும் வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா கோயில்னு, அந்த கோயிலுக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறதுக்கு நான் நிறைய யோசித்தேன். அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நான் அது முன்னாடி நான் நாளைக்கு வரேன் அப்படின்னா அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நான் தூங்கலை. சாருக்கு கால் பண்ணி பேசுகிறேன், பிரகாஷ் சார் கால் பண்ணி பேசுகிறேம்மா, என்ன சொல்ல மாட்டாங்க நீங்கள் வாங்கம்மா அப்படின்றாரு. எங்கள் வீட்லையும் சார் என்ன சொல்லுவார், நீ ஃபீல் பண்ணுறியா, நீ போகலன்னா பரவாயில்ல அப்படின்றாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து என்னால் இருக்கவே முடியல. திரும்ப வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டேன். வருவேன், டெஸ்ட் எழுதுவேன், போவேன். இது மட்டும்தான் நான் பண்ணுவேன். நான் நிறைய வந்து கான்டாக்ட் வச்சுக்க மாட்டேன். ஏன் அப்படின்னா நமக்கு செட் ஆகாது. நம்ம இங்கேருந்து போனோம்னா நம்ம பிள்ளைய பார்க்கணும், நம்மளோட ஃபேமிலி இது இருக்குது அதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. அதனால் நான் ரொம்ப இது பண்ணிக்க மாட்டேன். நான் பாட்டுக்கு வருவோம், படிப்போம். 3 பேர் இருக்கோன்னா அந்த 3 பேருக்குள்ளே மட்டும்தான் நாங்கள் இருப்போம். மற்றவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து படிக்கிறதுக்கு அதை மட்டுமே ஃபாலோ பண்ணுவோம். எண்ணிலை ஆனாலும் தன்னிலை மறவாதே அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுட்டு எனக்கு பேக் போனாக இருந்த இவ்வளோ ஆசிரியர்களுக்கும், நான் ஆசிரியர்கள் சொல்கிறத விட என்னோட சகோதரர்கள் அப்படின்னு தான் நான் சொல்லணும். கண்டிப்பாக வந்துட்டு சார்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. மா நீங்கள் வாங்கம்மா, நான் போயிட்டு அமௌண்ட் கொடுக்க போனால் கூட இருமா எதுக்கு வாங்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசுவார். ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. சரவணன் சார் சொல்லணும் அப்படின்னா அதான் நான் முன்னாடியே சொன்னேன், எனக்கு மேக்ஸே சுத்தமாக வராதுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா தினமும் 30 கொஷின் போட்டு பார்த்து எனக்கு மேக்ஸே வராது. தினமும் வந்து ஏதாவது ஒன்று கேட்பேன் சார்ட்டம்மா, இதெல்லாம் வராதுமா ஏம்மா அப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லுவார் சரவணன் சார். இருந்தாலும் நான் வந்து கேட்பேன். இந்த மாதிரி அதே மாதிரி ஹிஸ்ட்ரி இதில் வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா நமக்கு தெரியும், ஹிஸ்ட்ரி தெரியும், எக்கனாமிக் தெரியும், எல்லாமே வந்து சார் தான் எடுப்பார், பிரகாஷ் சார் தான் எடுப்பார். சார்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா அவரோட கொஷினை வந்து அடிச்சிக்கவே முடியாதுங்க. கண்டிப்பாக அடிச்சிக்கவே முடியாது. நீங்கள் 1000 இன்ஸ்டியூட் வந்து இங்கே வரட்டும், அவரோட கொஷின்ஸ் வந்து நீங்கள் அடிச்சிக்கவே முடியாது. அவர் வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு லாஸ்ட்டாக அல்லன்னு ஒன்று வைப்பார் பாருங்க, அதில் நான் சிக்கிடுவேன். கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இப்படிலாம் கொஷின் வருமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம யோசிப்போம். நிறைய டைம் ஐயோ வேணவே வேணாம், இந்த கொஷின்ஸை பார்த்துட்டு நம்ம வந்து வேண்டவே வேணாம், நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தருணங்கள் எல்லாம் எனக்கும் இருந்திருக்கு. கண்டிப்பாக படிங்க. அந்த கொஷினை நீங்கள் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா சார் எடுக்கிற கொஷினை நீங்கள் வந்து எங்கே வேணாலும் போகலாங்க, அடித்து சொல்கிறேன். அதே மாதிரி தமிழும் நம்ம வந்து சும்மாவே சொல்லக்கூடாது. எங்களுக்கு தமிழ்லே எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ் 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 சொல்லுவாங்க. சரி, தமிழ் அப்படின்னும் போதும்
சாரோட கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இப்போ நம்ம லாஸ்ட்டாக குரூப் 2ல நடந்த கொஷின் வந்தது இல்லைங்களா, அதெல்லாம் பார்க்கும்போது சாரோட கொஷின் அப்படியே அங்கே ரிப்ளிகேட் ஆகிருக்கும். சரிங்களா? அதனால இங்கே கொடுக்குற இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. திரும்ப திரும்ப படிங்க, ரிவிஷன் பண்ணுங்க, கண்ணை மூடிட்டு படிங்க. உங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் வச்சுக்கோங்க, படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.